வந்து எங்களுடைய ஃபேமிலி கேட்டரிங் சர்வீஸ் மாதிரி ஃபேமிலி ஜோசியர் ஃபேமிலி டாக்டர் மாதிரி எங்களுக்கு ஃபேமிலி கேட்டரிங் சர்வீஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஃபங்க்ஷன் முடிஞ்சு 5 மாசம் ஆகுது. ஃபங்க்ஷன் பத்தி பேசினா எல்லாம் ஃபுட்டை மென்ஷன் பண்ணாமல் போக மாட்டாங்க. ஸ்பெக்டாகுலர் பண்ணி கொடுத்தாங்க. ராஜபோஜனம் இருந்து நமக்கு ஐ திங்க் சென்னையில நம்மளது வந்து 2வது பண்ணியிருக்கேன். நார்த் சென்னையில பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபங்க்ஷன் அதுல இருந்து எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் நம்மளோட ஆஃபீஸ் நான் ஆஃபீஸ்ல காக்னிஷன்ல ஒர்க் பண்றேன். ஏன்னா ஆஃபீஸ் சைட்ல இருந்து ஒரு 2 ஃபங்க்ஷன் பண்ணி கொடுத்துருக்காரு. எல்லாம் சிறப்பா பண்ணி கொடுத்தாங்க. சுபிக்ஷனால மினிமம் கேரண்டி ஷியோர் ஷாட் அவ்வளவுதான். இந்த சேவை பந்து அடிக்கும் நம்ம பாருங்க. அந்த மாதிரி கேட்டரிங் சேவை நம்பி கொடுக்கலாம். எப்பவுமே வந்து அவுட்கம் வந்து பெஸ்டா தான் இருக்கும். அவர் வந்து 100% எப்பவும் 150% தான் போடுவாரு. மினிமம் 150%. அதனால பயம் இல்லாம எல்லாமே பொறுப்பா அவர்கிட்ட கொடுத்தா நிம்மதியா இருக்கலாம். ஃபங்க்ஷன் வந்து மற்ற வேலையை நம்ம பார்க்கலாம். கேட்டரிங் நம்ம வேலை விட்டுருலாம். சேம் ரொம்ப ரொம்ப நல்ல டைப். ரொம்ப மரியாதையாவும் பேசுவாரு. ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட்டும் பயங்கரமா இருக்கும். அதே எவ்வளோக்குள்ளோ பெஸ்டா கொண்டு வர முடியுமோ அவ்வளோக்குள்ளோ ஃபுட்டா இருக்கட்டும், அந்த பரிமாற விதத்துல இருந்து எல்லாத்துலயுமே ரொம்ப சின்ன சின்ன விஷயம் வரைக்கும் எல்லாத்துலயுமே கான்சென்ட்ரேஷன் இருக்கும். அமேசிங் சர்வீஸ் சீரியஸ்லி. பெருசா கொடுக்க மாட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷனோட அவுட்கம் பெஸ்டா வரணும். அந்த இன்டென்ட் வந்து அவருக்கு இன்னைக்குமே வந்து சிறப்பாக அமைச்சுட்டு. நன்றி.